பாகியலட்சுமியோட வீடு எம்எஸ்ஆர் ரூம்ல உட்காந்து மூஞ்ச மாத்த போறேன். நம்ம வாழ்க்கை பயணமே ஒரு வேஷம். விஜய் டிவியில் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டாகவும் கடந்த 4 வருஷமாக டிஆர்பி வை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்க சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியலை 2020 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக விஜய் டிவியில் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. மேலும் இந்த சீரியலில் ஏகப்பட்ட கேரக்டர் சேஞ்சஸ் வந்தாலும் பாக்கியா அண்ட் கோபியோட கேரக்டர் மாறவே இல்லை. இவங்க தான் இந்த சீரியலில் மெயின் லீடும் கூட. அதுலேயும் கோபிநாத்தோட கேரக்டர் வேற லெவல் மாஸாக இருக்கும். ஒரு வில்லன், ஒரு காமெடி ஆக்டர், ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிளா ரோல் பண்ணியிருப்பாரு. மேலும் பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ஒரு மெயின் பில்லராகவே செயல்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். கோபியோட காமெடி வில்லத்தனம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த சீரியலோட டிஆர்பியை வேற லெவல்ல போச்சு. சீரியலுக்கு பாக்கியலட்சுமி அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு பெண்ணோட தனிப்பட்ட கதையா தான் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நாளாக வில்லனான கோபிநாத்துக்குனே தனி ரசிகர்கள் உருவாயிட்டாங்கன்னு சொல்லலாம். இவரோட உண்மையான பேர் சதீஷ்குமார் அப்படின்னாலும் எல்லாரும் இவரை கோபிநாத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு வராரு. இந்த நிலையில ரீசெண்டா இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு வந்தாங்க. ஏன்னா ராதிகா கோபி 2 பேத்துக்கும் பிரேக்கப் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்க. அடுத்து இனியாவோட லவ் ட்ராக் வேற வந்துருச்சு. இனியாவுக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி காமிச்சு இந்த சீரியலை முடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அபிஷியலா இப்ப இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த சீரியல் ஆக்டரான கோபிநாத் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பாக்கியலட்சுமி என்ற பப்ளிக் எக்ஸாம் முடிகிற நேரம் நெருங்கிடுச்சு. நான் பாஸா இல்ல ஃபெயிலா அப்படிங்கிறது ரசிகர்களான உங்களோட கையில தான் இருக்கு. மனதளவிலையும் உடல் அளவிலையும் நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். இருந்தாலும் என்னோட முயற்சிகள் தொடரும். ஒரு நல்ல நடிகை அப்படின்ற இலக்கை கண்டிப்பா நான் அடைவேன். மேலும் ஒரு நடிகனா என்னோட பயணம் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கும். நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் சொல்லியிருக்க இந்த போஸ்ட் மூலமாவே பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. என்னோட பயணங்கள் தொடரும் அப்படின்னு மென்ஷன் பண்றத பார்த்தா ஒருவேளை சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பாக்கியலட்சுமி சீசன் 2 வருமா இல்ல சீசன் 1ஓட எண்டு கார்டு போட்டுருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.